குட்டிமா கை தட்டு. ச்சே, போடா. எல்லாம் போச்சு. யார் அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா. நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம். காலேஜில் காட்சி கொடுத்தோன்னா கையெடுத்து கும்பிட்டியே அந்த தெய்வம். யாரு இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அதை வர்ற நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் மேல அர்ச்சனையும் இல்ல, சும்மா என் டேஸ்டும் அவன் டேஸ்டும் ஒன்னா இருந்துச்சு, அத சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட். மழை வந்தா நினைச்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுத்தி சுத்தி டூயட் பண்ணலாம் அவர்கிட்ட சொன்னேன். டே இது ஒரு டேஸ்டா? ஏண்டா காலேஜ் பொண்ணு பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம். மா, கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதுலாம் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விடு. அப்புறம் என்னதான் பேசினேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாய ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னை விட நல்லாவே இருப்பா. ஏய், ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்லேன். ஏங்கண்ணா ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா அடா அடா அடா, சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதனால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறோமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியான்னு பாக்குறேன். ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய் ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே, உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சு